வணக்கம். ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த ஸ்டோரீஸ் எல்லாமே என்னோட மார்கழி கோலம் கூட கனெக்ட் பண்ணி தான் சொல்லிட்டுருக்கேன் இல்லையா? ஸோ ஜனவரி 13த் அன்னைக்கு இந்த கிளி கோலம் தான் போட்டிருந்தேன். கிளினாலே அதோட கலர் தான். பச்சை கலர் தான் இல்லையா? ஸோ ஸ்ரீலங்காவோட கலர் அப்டின்னா, பச்சையும் நீலமும், கடல் நீலமும் தான். ஸோ ஸ்ரீலங்கா ஒரு தீவுன்றதுனால எங்க பார்த்தாலுமே கடல் இருக்கும். ஸோ ஒரு நீலமா இருக்கும். அதே மாதிரி அங்க வந்து இன்னமும் இயற்கை மாறாம நெறைய இடங்கள் வந்து மரம், செடி, கொடிகளோட தான் இருக்கும். ஸோ அதனால இந்த இந்த 2 கலர் தான் பச்சை அண்ட் ப்ளூ. ஸோ கூடவே இங்க இருக்கிற டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்துரலாம். இந்த பஸ் இருக்குல்ல, இங்க வெளியில நிக்குது இல்லையா? ஒரு சின்ன மினி பஸ் மாதிரி. இது எல்லாமே வந்து பிரைவேட் பஸ்ஸு. இதுலயுமே கவர்மெண்ட் பஸ்ஸுமே 2மே வந்து டிக்கெட் சேமா தான் இருக்கு. கவர்மெண்ட் பஸ் வந்து அந்த ரெட் கலர் வித் ப்ளூ கலர் பார்த்தோம் இல்லையா? அதுதான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு. ஜாஃப்னா பஸ் ஸ்டாண்ட் தான் நீங்க பார்த்தது. இந்த இது பாருங்க மணி, அங்க வந்து விசில் ஊத மாட்டாங்க. இந்த மாதிரி மணி தான் இருக்கும். பின்னாடியிலருந்து முன்னாடி வரைக்கும் யார் வேணாலும் பெல் பண்ணுவாங்க. அப்போ வந்து கண்டக்டர் வந்து நிறுத்துவாரு. அதுக்கப்புறம் இதான் ஆட்டோ. இந்த மாரி ஆட்டோ கொஞ்சம் சில பல செட்டிங்ஸோட வித்தியாசமா இருக்கும். அங்க வந்து ஆட்டோவ டுக் டுக்ன்னு சொல்றாங்க. ஸோ அ நம்ம வந்து ஆட்டோவ அங்க ரென்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ டுக் டுக் எடுத்துட்டு அதுக்கு பே பண்ணிட்டு நம்மளே வந்து ஆட்டோ ஓட்ட தெரிஞ்சா நம்மளே வந்து அங்க ஊர் சுத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருந்தது. இது வந்து ஒரு பழைய வின்டேஜ் காரு. ஸோ கொழும்புல வந்து இந்த மாரி ஒரு பிளேஸ் இருக்காம். பழைய வின்டேஜ் காரு, அதுக்கப்புறம் வேல்யூபிளான ஜெம்ஸ், நகைகள் எல்லாமே வந்து அந்த ஒரு புத்தர் கோவில் இருக்குமாம். அங்க வந்து ஒரு லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சு போதும். லைஃப்ல வந்து சிம்பிளா இருக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரும்போது, அவங்க வந்து அந்த எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் வந்து அங்க குடுத்துருவாங்களாம். அது ஒரு பெரிய மியூசியம் மாதிரி அங்க பெரிய இதுலலாம் வச்சிருப்பாங்க. அந்த கார் எல்லாமே கூட அங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் நாங்க கொழும்பு போகாததுனால போல. அண்ட் பஸ்ஸுக்குள்ள பாருங்க, நம்ம ஊரு இது மாதிரி தான் சாமி படம்லாம் வச்சிருப்பாங்க. சிங்களீஸோட கடவுள் வந்து புத்தர் அப்படின்றதுனால அவரோட படமும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வண்டியுமே வந்து இங்க ஜீப்பும் இருக்கு. பட் பிரைமரியா அவங்க யூஸ் பண்றது வந்து ஆட்டோ தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பைக்க பொறுத்தவரைக்கும், பைக்ல வந்து முன்னாடி நம்பர் பிளேட் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். பின்னாடி வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஓன் பைக் யூஸ் பண்றவங்களுக்கே கூட முன்னாடி வந்து நம்பர் பிளேட் எல்லோ கலர்ல இருக்கும். பின்னாடி வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். அப்படி இருக்குன்னா, அது அவங்களோட ஓன் வண்டி, ஓன் பர்ப்பஸ்க்காக வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வேற சொல்லணும்னா, ஓலா, ஊபர்லாம் கூட இருக்கு. 2, 3 அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இருக்காங்க. ரொம்ப கம்மியா இப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க யாழ்ப்பாணத்துலலாம். அதே மாதிரி ஜிபே பொறுத்தவரைக்கும் கூட நாங்க கையில தான் எல்லாத்துக்குமே பே பண்ணோம். ஜிபேலாம் வந்து அப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க யாழ்ப்பாணத்துலலாம். மேபி கொழும்புல இருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு சரியா ஷூரா தெரியல. அண்ட் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஷெல்டர்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அழுக்கா, அதுக்கப்புறம் சுத்தி கடைகள்லாம் இருக்கிறது. அப்புறம் வெளியில வந்தா பிரைவேட் பஸ் இருக்கிறது. பேர்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா நல்லாருக்கும். வவுனியா, கிளிநொச்சி ஊர் பேர்லாம். குறிகாட்டுவான், காங்கேசன்துறை, வல்வெட்டித்துறை இந்த மாதிரி நெறைய பேர்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும். அது எல்லாமே நான் வந்து அப்பப்போ பஸ் வரும்போதெல்லாம் வந்து படிச்சுட்டு இருப்பேன். பஸ் டிக்கெட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமாவும் இல்ல, ரொம்ப கம்மியாவும் இல்ல. ஒரு கொஞ்சம் நம்ம கிட்ட போற டிஸ்டன்ஸ் தான்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு ₹30 குடுக்குறோம் அப்டின்னா, அங்க வந்து ஒரு ₹80, ₹90 குடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பாருங்க, இது ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒயின் பாட்டில்.